ஜியோபதி. ஜியோபத்தினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப புதிய விஷயம்லாம் இல்லைங்க. இது ரொம்ப ரொம்ப ஆதி காலத்துலன்னு சொல்ற மாதிரி ரொம்ப பழமையானது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இது பூமியில இருக்கிற ஒரு விஷயங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஜியோ அப்படின்னா பூமி, நம்முடைய எர்த் பூமி. பேத்தோஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பேர் என்னன்னா டிசீஸ், நோய். ஜியோ பத்தினா பூமியில இருக்கக்கூடிய ஒரு நோயின்னு குறிப்பிடுறதுதான் அந்த வார்த்தை ஜியோ பேத்தோஸ். அதை ஹீல் பண்றோம், ஹீலிங். அப்ப என்னது ஜியோபேத்தோஸ், ஜியோபேத்திக் அப்படின்னு ஏன் சொல்றோம்? ஜியோபேத்திக் ஸ்ட்ரெஸ்ன்னு அதை டெக்னிக்கலா நாங்க மென்ஷன் பண்றேன். ஜியோபேத்திக் ஸ்ட்ரெஸ்னா என்ன? தமிழ்ல பாத்தீங்கன்னா புவிசார் அழுத்தம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் எ டிஸ்ரப்டட் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எர்த். பூமியில இருந்து நமக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு ஒரு டிஸ்ரப்டட், சிதைந்து வரக்கூடிய ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு தான் பாத்தீங்கன்னா இந்த புவிசார் அழுத்தம். இது ஏன் வருது, இது எங்க இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உற்பத்தி ஆகிறதுக்கான காரணம் இந்த புவிசார் அழுத்தம். அந்த பூமியில இருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைகள் ஒரு ஃப்ரீக்வன்சி, அலைன்னு சொல்லிட்டோம். அலைன்னு சொன்னாலே அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஃப்ரீக்வன்சிங்கிறது அழகு, யூனிட் எதை வச்சு மெஷர் பண்ணுவோம்? ஹெர்ட்ஸ், ஹெர்ட்ஸ் மெஷர் பண்ணுவோம். அப்போ அங்க வரக்கூடிய அலைகள் ஒரு அளவுக்கு மேல பவர்ஃபுல்லா வருது, அதிகமான ஹெர்ட்ஸோட வருதுன்னா அதுதான் இந்த ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ், புவிசார் அழுத்தம். பூமிக்கு அடியில இருக்கிற நிலத்தடி நீர் ஓட்டம், அந்த நீர் ஓட்டத்துல ஏதேனும் பிழைகள் இருந்தாலோ, இல்ல எர்த்துடைய பூமிக்கு உள்ள போனீங்கன்னா லேயர் லேயரா 5 லேயர் வரைக்கும் பிரிப்போம். அதுல ஏதோ ஒரு லேயர்ல பூமிக்குள்ள இருக்கிற நீர் ஓட்டத்துல ஏதாவது பிழைகள் இருந்ததுன்னா, தவறுகள் இயற்கையா அமைஞ்சிருக்கும். அதனால ஒரு ஹை ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும், பூமிக்குள்ள ஒரு அழுத்தம் ஃபார்ம் ஆகி அது மேல் நோக்கி தான் பயணிச்சு பூமியை விட்டு வெளியே வரும். இது ஒரு காரணம். அடுத்தது மினரல் டெபாசிட்ஸ். பூமிக்குள்ள எவ்வளவோ மினரல்ஸ் இருக்கு. இந்த மினரல்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதும். மினரல்ஸ் இன்க்ளூட்ஸ் எல்லா வகையான மினரல்ஸ், இன்க்ளூடிங் புளூட்டோனியம், நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, எல்லாமே பூமிக்கு அடியில இருக்கு. இது ஒன்னோட ஒண்ணு ஏதோ ஒரு காரணத்தினால மோதிக்கும் போது அங்கிருந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி வெளியே வர ஆரம்பிக்கும். அடுத்ததா ஃபால்ட் லைன்ஸ் சொல்லுவோம், பிளவு கோடுகள். பூமிக்குள்ள எனர்ஜி லைன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். டெக்டானிக் பிளேட்ஸ் மாதிரி ஒன்னோட ஒண்ணு இருக்கும். இது ஜாயின் பண்ற கோடுனா இதுல ஏதோ ஒரு ஃபால்ட் இப்படி இப்படி வரும். இந்த சுனாமி வரும்போது காமிச்சிருப்பாங்க டிவில, இப்படி தூக்கிடுச்சுன்னா மொத்தமா அலைகளை வெளியே தள்ளிடும். ஒரு சின்ன டிஸ்ரப்ஷன் தான் நமக்கு இடத்துல நடக்கும், ஒரு இப்படிதான் நடக்கும். ஆனா அது பாத்தீங்கன்னா மொத்த உலகத்தையே ஒரு ஏன்னா பூமி அவ்வளவு பெருசு, நம்மளாம் பூமிக்குள்ள ஒரு கடுகை விட சிறுசாதான் இருக்கும். அப்போ ஃபால்ட் லைன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுனாலும் இந்த ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ், அழுத்தம் வெளியே வரும். இதெல்லாம் இயற்கையா நடக்கக்கூடிய தவறுகள், பூமிக்குள்ள இயற்கையா நடக்கும். இது யாருமே கிரியேட் பண்ணல, இயற்கை தன்னைத்தானே பண்ணிக்கிற ஒரு விஷயங்கள். இது இல்லாம சில செயற்கை அமைப்புகளாலையும் இந்த ஒரு டிஸ்ரப்டட் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்ட் சொல்றீங்களா, சிதைந்த அந்த இஎம்எஃப் ஃபார்ம் ஆகும். எப்படின்னா மைன்ஸ் தோண்டும் போது, இல்ல ரொம்ப ஆழமா போர்வெல் போடும் போதோ, இல்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் போர்வெல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அங்க மினரல் இருந்திருக்கும், இவங்க அந்த போர்வெல் போய் அதை உடைச்சு தட்டி விட்டுட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி நமக்கே தெரியாம நடக்கக்கூடிய மேன்மேடு மிஸ்டேக்ஸ். மைன்ஸ் எல்லாம் நோண்டுறாங்கன்னா பல மீட்டர் ஆழத்துக்கு போறாங்க. அப்போ இந்த மினரல்ஸ் எல்லாம் உடைச்சு எடுக்க தான் போறாங்க, அப்பவும் இது நடக்கும். ஸோ இது எல்லாமே, இது இல்லாம இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கும். இதெல்லாம் தான் மேஜர் ரீசன்ஸ். இதனாலெல்லாம் பூமிக்கு அடியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ஸ், அந்த ஹை ஃப்ரீக்வன்சி கண்ணுக்கு புலப்படாது, ஆனால் இந்த உடம்பை சேரும். எப்படி நியூக்ளியர் ரேடியேஷன் கண்ணுக்கு தெரியாது ஆனா அந்த உடம்பை சிதைக்குமோ, அது போல இது பூமிக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு அழுத்தம் அதிக அலைவரிசையோட வர்றதுனால கண்ணுக்கு புலப்படாது, ஆனா அந்த மனிதனுடைய உடலையும் வாழ்வையும் அது பாதிக்கும். அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு நம்ம சொல்லிடலாம். எது பாதிக்குதோ அது என்னது? அது நெகட்டிவ் எனர்ஜி. இது வெளிப்படுறது நான் சொன்ன மாதிரி அதிர்வலைகளா, அப்போ இதுக்கு அதிர்வெண் கொடுப்பாங்க. எவ்வளவு யூனிட், எவ்வளவு ஹெர்ட்ஸ் வருது, அந்த ஹெர்ட்ஸ்ன்றது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? இப்போ எவ்வளவு அதிர்வலைகள் நமக்கு நன்மை பயக்கும்,
பூமிக்குள்ள இருந்து அதிர்வலைகள் வந்துகிட்டே இருக்கு. நமக்கு நல்லது செய்யக்கூடிய லிமிட் ஒண்ணு இருக்கும் இல்லையா, இவ்வளோ ஹர்ட்ஸ் இருந்தாதான் நமக்கு நல்லது அப்படின்றது எதுன்னு பாத்தீங்கன்னா, குறைந்த அதிர்வெண்கள்ல தான் இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிர்களுமே சிறப்பாக செயல்படுவதுன்றதுதான் ஆராய்ச்சி முடிவுகள். லோ ஃப்ரீக்வன்சினா ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 7.83 ஹர்ட்ஸ். இந்த 7.83 பர்டிகுலரா நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா கூட தெரியும். 7.83 ஹர்ட்ஸ் ஸ்கியூமேன் ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கியூமேன்ங்கிற சயின்டிஸ்ட் வந்து அதை வெளிப்படுத்தி சொன்னார். அதனால அவர் பேர் அதுக்கு வச்சுட்டாங்க, ஸ்கியூமேன் ரெசோனன்ஸ் அப்படின்ட்டு. இத எர்த் ஃப்ரீக்வன்சி, எர்த்துடைய ஹார்ட் பீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க டெக்னிக்கலா. அப்போ பூமியுடைய ஒரு இதய துடிப்புங்கிறது இந்த ஃப்ரீக்வன்சில தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 7.83 ஹர்ட்ஸ்ங்கிறது ரொம்ப சிறப்பான அலைவரிசை. அதுக்குள்ள இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, விலங்கு, மனிதன் யாரா இருந்தாலும் அவர் தான் உச்சம். அவர் நல்ல செழுமையா ஆரோக்கியமா வாழ்வார். ஸோ இந்த 7.83 ஹர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி. ஆனா அட்லீஸ்ட் இந்த 7.83 கரெக்டா இல்லைனாலும் கொஞ்சம் முன்ன பின்ன அந்த பார்டர் ரேஞ்சஸ்ல இருந்தாலும் நம்மள அது பாதுகாக்கும். ஸோ நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சி அளவுல இருந்தாதான் நமக்கு நன்மை நடக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி இல்லை, இதை விட லோவா ரொம்ப போயிடுச்சுனாலும் அது நல்லது இல்லை. ஆனா மேக்சிமம் லோ ஃப்ரீக்வன்சின்றது இடத்துல இருக்காது. ஜீரோலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜீரோ இருந்தால் அங்க எந்த உயிரினமும் இருக்க முடியாது. இந்த 7.83க்கு மேல வரக்கூடியதுதான் ரொம்ப ரொம்ப அதிகமா ஒரு 30, 40, 50, 100 போய்கிட்டே இருக்கும். அது ரேஞ்சஸ் எவ்வளவுனாலும் போகலாம். அதுதான் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் எனக்கூடிய நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி, நெகட்டிவ் எனர்ஜியான ஃப்ரீக்வன்சி. இது பூமிக்குள்ள இருந்து வெளிப்படும். இது பெரும்பாலும் பூமிக்குள்ள இருந்து மொத்தமா வெளிப்படாது. ஒரு கோடு போல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வெளிப்பட்டுடும். ஏதோ ஒரு டைரக்ஷன், இப்படியோ தெற்கு நோக்கியோ எப்படி வேணாலும் ஓடும். ஆனா அதோடைய தாக்கம் உள்ள இருந்து வான் நோக்கி பூமிக்கு மேலதான் அதோடைய தாக்கம் இருக்கும். இதுதான் வந்து அது ஒரு கோடு மாதிரி ஓடும். அந்த கோட்டுடைய அகலம் இவ்வளவும் இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அது ஒரு லைன், ஹை ஃப்ரீக்வன்சி லைன். ஓகே, இதுதான் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்ப இந்த ஃப்ரீக்வன்சி இல்லை, ஒருவேளை ஹை ஃப்ரீக்வன்சிக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்ம வீடு வந்து பூமியில தான் கட்டி இருக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ளேயும் அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற லைன்ஸ் எங்கேயோ 1-2 இடத்துல கிராஸ் ஆகும். அப்படி ஒருவேளை அது ஹை ஃப்ரீக்வன்சியா இருக்குதுன்னா அது எப்படி நம்மள பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித மூளையில ஆல்பா பிரெயின் வேவ்ஸ், தீட்டா பிரெயின் வேவ்ஸ்னு 2 வகையான அலைக்கற்றைகள் மூளையில உண்டு. இந்த மூளையுடைய முன்பகுதியிலும் இந்த நடுப்பகுதியிலும் அது நடக்கும், இயற்கையா நடக்கும். இந்த ஆல்பா பிரெயின் வேவ்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா 8-12 ஹர்ட்ஸ்க்குள்ளதான் இருக்கும் அந்த ஆல்பா பிரெயின் வேவ்ங்கிறது மூளையில. அப்ப 8-12 ஹர்ட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய எந்த அதிர்வலை இயற்கையில அது பார்த்தாலும் அது கிரகிச்சு, அதுதான் எனக்கானது, அது இன்னும் பூஸ்டப் ஆகும், பிரெயின் இன்னும் பூஸ்டப் ஆகும். இந்த ஆல்பா பிரெயின் வேவ்ஸ் சரியான அலைவரிசையில நம்ம மூளையில இருந்து பதிவாகி செயல்படுதுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, முதல்ல அமைதி, காம்னஸ். அதுக்கப்புறம் அலர்ட்டா இருக்கும். ஒரு எப்படி சொல்றதுன்னா, நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப அலர்ட்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல இருக்கும். ரிலாக்ஸ்டா இருக்கும். இது எதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்டல் ரிலாக்ஸேஷன், மனதளவுல ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், மன அழுத்தங்களை குறைக்கும். இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள நம்ம இருந்தோம்னா மன அழுத்தங்கள் குறையும். அண்ட் எய்ட்ஸ் குவைட் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் தாட்ஸ் கொடுக்கும். ரொம்ப அமைதியான, நீங்க என்னெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டீங்களோ அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறது அப்படிங்கிறது நாம இந்த அலைவரிசைக்குள்ள நம்ம இருந்துகிட்டு செயல்படும் போது இந்த மூளையோட இந்த அலைவரிசைகள் அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு, ஆல்பா வேவ்ஸ். அதே போல தீட்டா பிரெயின் வேவ்ஸ்னு ஒண்ணு இருக்கு, 4-8 ஹெர்ட்ஸ், பாருங்க குறைவா இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா ரொம்ப டீப்லி ரிலாக்ஸ்ட். ஆல்பாவை விட தீட்டாவுக்கு ரொம்ப ஆழமான ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட், தியானம்னு ஒண்ணு செய்து அந்த தியானத்துல உச்சநிலை அடையிறோம் இல்லைங்களா, மகாவதார் பாபாஜியே இருந்தார். அந்த 4-8 ஹெர்ட்ஸ் கொண்ட அந்த தீட்டா வேவ்ஸ் உடைய முழு பலனை அவர் மூளையில அவரு அனுபவிச்சதுனாலதான்
இது நடந்தது. அதனாலதான் பாருங்க, மெடிடேட் பண்ணும்போது அந்த இடம் முக்கியம். நம்ம எப்போ டிவியில பார்த்தாலும் சிவபெருமான் இமயமலையில தான் காட்டுறோம், வேற எங்கேயும் காட்ட மாட்டோம். இமயமலையில, கைலாச மலையில ஃப்ரீக்வன்சி நல்லா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய மகாவதார் பாபாஜியோடைய படம் கூட பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் எடுத்திருந்தாரு, இமயமலை தான் காட்டுறாங்க. எல்லாரும் தியானம் பண்ணணும்னா இமயமலைக்கு போறாங்க. அப்போ இந்தியாவுல இருக்கிற மிச்ச இடம் எல்லாம் எங்க போறது? அப்போ அந்த பூமி அதுக்கு தகுந்ததா இல்ல அப்படிங்கிறது தான் காரணம். அந்த பூமியுடைய அலைவரிசையும் இந்த தீட்டா வேவ்ஸோட அது ஒத்து போகும்போதுதான் நீங்க நினைச்சது நடக்கும். மெடிடேட் பண்ண முடியும். உங்க மூளை அமைதியா இருக்கும், அது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ஆல்பா பிரெயின் வேவ்ஸ், தீட்டா பிரெயின் வேவ்ஸ் நம்ம மூளையில இயற்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அத இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ பூமியில இருந்து மேற்கொண்டு வரக்கூடிய இந்த ஹை ஃப்ரீக்வன்சி இந்த ரெண்டு வேவ்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ பூமியில இருந்து வரக்கூடியது நம்மளை விட பெரிய சக்தி பூமாதேவி. பூமாதேவிங்கிறது நம்மளை விட பெரிய சக்தி. அந்த ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா ஹையா வரும்போது இந்த ஆல்பா பிரெயின் வேவ்ஸ், தீட்டா பிரெயின் வேவ்ஸ் எல்லாம் மொத்தமா அடிபட்டு அடங்கிடும். அப்போ மனிதனுடைய மூளைக்குள்ள இந்த ரெண்டு இடத்துலயும், இந்த பிரெயின் வேவ்ஸ் நடக்கக்கூடிய ரெண்டு இடத்துலயும் ஹை ஃப்ரீக்வன்சி டிராவல் ஆகிட்டு இருக்கும் போது அங்க எங்க ஒருத்தர் கம்மியான ஸ்ட்ரெஸ்ஸோட நல்ல எண்ணங்களோட எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. அப்படியே தீட்டா பிரெயின் வேவ்ஸ் பாதிக்கும் போது அவரால் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுங்கிறதுக்கு போக முடியாது. மெடிடேஷன் மட்டும் இல்ல, மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுங்கிறது தான் வந்து அவருடைய எண்ணங்களை ஃபோக்கஸ் பண்ணி அவர் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ஒரு இது. மெடிடேஷனுங்கிறது தியானம் மட்டும் இல்ல, தியானம் உட்பட நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நிறைவேற்றக்கூடியது இந்த தீட்டா பிரெயின் வேவ்ஸ். சோ இந்த ஆல்பா பிரெயின் வேவ்ஸ், தீட்டா பிரெயின் வேவ்ஸ் நேரடியாக பாதிக்கப்படுவது ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ங்கிற புவிசார் அழுத்தத்தால. இப்படிதான் மனிதர்கள், மற்ற எல்லா உயிரினமுமே, மரத்துக்கும் அதுக்கான பாதிப்பு உண்டு, மாடு, ஆடு, அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் உண்டு. ஆனா மனிதனாகிய நாம் இந்த ரெண்டு பிரெயின் வேவ்ஸ் அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸால பாதிக்கப்படுறதுனால நம்ம மொத்த வாழ்க்கையுமே பாதிக்கப்படும். மனித மூளையில இந்த நல்ல அதிர்வுகள் ஒத்து போகிற ரெசோனன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 7.83 ஹெர்ட்ஸ் தான். ரெண்டுத்துக்கும் மீடியனா இருக்கும் பாருங்க, தீட்டாவுக்கும் ஆல்பாவுக்கும். இது இயற்கையில உண்டு, இந்த 7.83 ஹெர்ட்ஸ் உண்டு. ஆனா நான் சொன்ன மாதிரி பூமியோட எல்லா இடத்துலயும் இந்த நல்ல ஹெர்ட்ஸ் 7.83 ஹெர்ட்ஸ்ங்கிற அந்த ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணி இருக்காது. இதை விட அதிகமான அலைக்கற்றை வெளிவர்றது தான் நம்ம மூளை அதிர்வுகள் பாதித்து நமக்கு பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும். அவ்வாறு பிரச்சனை உடன் கூடிய அந்த பூமியின் அலைக்கற்றை தான் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ். இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ். சரி, பூமியில இது பொதுவா இருக்கும் சார், அது ஏன் வீடு மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பூமிக்குள்ள இது எல்லாமே இருக்கும். நம்ம விவசாய நிலமா இருக்கட்டும், ஒரு ஹைவேஸா இருக்கட்டும். ஒரு சில ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்ல அதிகமா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் ஜோனை தாண்டும் போது அதிகமா ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும். அதே போல ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பயிர் விளையாது, மரங்கள் எதுவுமே இருக்காது. மரத்துல குண்டு குண்டா அந்த இர்ரெகுலர் ஷேப்ஸ் இருக்கும், ட்ரீ கேன்சர்னு சொல்றோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் தான். சோ இந்த பூமி மேல நம்ம என்ன வேணாலும், நம்ம அந்த பூமியில என்ன வேணாலும் கட்டுறோம். என்னோட ஒரு இடம் இருக்கு, நான் ஒரு காலேஜ் கூட அங்க கட்டலாம், நான் ஒரு ஸ்கூல் கட்டலாம், நான் ஒரு இண்டஸ்ட்ரி கட்டியிருக்கலாம், இல்ல நான் வீடு கட்டியிருக்கலாம், நான் என்ன வேணாலும் அங்க கட்டியிருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸால அங்க நான் நடத்தக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ற சில பாதிப்புகள் நடந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் பேச போறது நம்ம வீடோ, நம்ம அந்த இடத்துல கட்டி இருக்கிற நம்ம இண்டஸ்ட்ரியோ, கடையோ, காலேஜோ, ஸ்கூலோ, அக்ரிகல்ச்சர் லேண்டோ இல்லாம பர்டிகுலரா நான் வீட்டை பத்தி மட்டுமே சொல்றேன். வீடு, வீட்டுக்குள்ள வசிக்கக்கூடிய நாம், நமக்கு என்னெல்லாம் பாதிப்புகள் வரும் அப்படின்னு பார்ப்போம். வீட்டை பத்தி மட்டும் இப்ப பார்ப்போம். இது வந்து வாஸ்து சாஸ்திரம் கிடையாது. வாஸ்துவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. வாஸ்துங்கிறது பூமிக்கு மேலதான், பஞ்சபூத ஆற்றலை சமன்படுத்திக்கிறது தான் வாஸ்து. ஆனா இது அறிவியல் பூர்வமா பூமிக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி இஎம்எஃப், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். ஸோ வாஸ்துவையும் இதையும் நாம ஒண்ணு சேர்க்க கூடாது. நிறைய சில இடங்கள்ல பார்த்திருக்கேன், அந்த வாஸ்து ஜியோ அப்படின்னு தப்பா போட்டு சில விளம்பரங்கள் வருது, அது தவறு. வாஸ்துவுக்கும் இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்க்கும் தொடர்பு இல்லை, இது வேறு அது வேறு. சரிங்களா? இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வசிக்கிறவங்களுக்கு வருவோம். நம்ம வீட்டுல ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்னால, அந்த புவிசார் அழுத்தத்தால என்னெல்லாம் நடக்குன்னு பாருங்க. மனிதனுடைய வாழ்க்கையில 3 பரிமாணங்கள்.
ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப். இப்போ வீட்டுல வசிக்கிறவங்களுக்கு முதல்ல இந்த ஹெல்த் பிரைமரி விஷயமே நம்ம ஆரோக்கியம் தான். ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் அடுத்தடுத்த விஷயங்கள் மூன்றும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. இப்ப அந்த வீட்டுல ஒரு ஃபேமிலி வசிக்கிறாங்க சார். அங்க பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள். ஆரோக்கியம்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுமே தான். பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் ரெண்டுமே. வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் முதல்ல இதுக்கு மாட்டுவாங்க. எப்படின்னா அந்த வீட்டுல வசிக்கிறவங்களுக்கு யாருக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கோ அவங்களுக்கு தான் ரொம்ப சீக்கிரமாவே அந்த எஃபெக்ட்ஸ் வெளிப்படும். அப்ப மத்தவங்க எல்லாம் அது வரைக்கும் சேஃபா இருக்காங்களான்னு இல்ல, அவங்க உடம்புலயும் அந்த அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா ரொம்ப இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கு மனசளவுலயும் உடம்புலன்னா அவங்க சீக்கிரமாவே நோய்வாய்ப்பட்டு விழறத நம்ம பார்க்க முடியும். நோய்வாய்க்குள்ள மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த ஹெல்த் இஷ்யூ ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்னால பாருங்க தொடர்ந்து உடல் நோய் பிரச்சனைகள் இருக்கும். இந்த புற்றுநோய்னு சொல்றோம் இல்லைங்களா, கேன்சர். கேன்சருக்கான 90% காரணம் இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் தான் அப்படிங்கிறது இந்த மேக்சிமம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல தான் இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட ரிசர்ச் ரிப்போர்ட் என்னன்னா 90% ஆஃப் த ரீசன் வந்து இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ். இதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறாங்க, அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த புற்றுநோய்கள் வருது. இது ஒரு நாள் 2 நாள்ல நடக்காதுங்க. அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படியே ஒரே வீட்டுல தலைமுறையா கூட நம்ம கவனிச்சு பார்க்கலாம். ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஆரம்பத்துல நல்லா வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. முதல்ல மனதளவுல நிறைய பயம், குழப்பம், பதட்டம்ல அப்படியே ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. அதுக்கு ஒரு மருத்துவம் பண்ண போவாங்க. அது அப்படியே போகும். சில ஆண்டுகள் கழிச்சு பாத்தீங்கன்னா உடல் நலம், அந்த உடல் நலம் சோதிச்சு பார்க்க போகும்போது பார்த்தா ஏதோ ஒரு வியாதி இருக்கு. இந்த வியாதி எவ்வளவு மருத்துவம் பார்த்தாலும் எவ்வளவு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் குணமாகவே ஆகாது. அந்த மருத்துவ செலவு மறுபடியும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஒருத்தர் அந்த வீட்டுல பர்மனண்டா நோயாளியாவே தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இதனால மருத்துவ செலவும் அதிகரிக்கும். இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்காகவே ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழலும் மாறும். மற்றவங்களுக்கும் அந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா. சரிங்களா? சோ யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுல முன் தலைமுறை, அதுக்கு முன் தலைமுறை எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி புற்றுநோய்கள் வந்து இறந்திருக்காங்க. வெளியே இருந்து நல்லாதான் வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்திருப்பாங்க, பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு இறந்திருப்பாங்க. அடுத்தடுத்து மனநலம் பிரச்சனை இல்ல உடல் நல பிரச்சனை இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி அப்புறம் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி செகண்டரி கேன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு முறை கேன்சருங்கிற விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ வெளியில போயிட்டு ரேடியோ தெரப்பி அது இது எல்லாம் எடுத்து கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஒரு 3 வருஷம் இல்ல 5 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு அந்த செகண்டரி கேன்சர் போய் பார்த்தா 2வது முறையும் அந்த கேன்சர் பாதிப்பு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. குணமாயிட்டு வந்து மறுபடியும் இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்னால அந்த உடலுடைய செல்ஸ் வந்து என்ன ஆகும், அதுக்கு ரியாக்ட் பண்ணி புற்றுநோய்களை மறுபடியும் அது வர வச்சு இது வருது. அதே மாதிரி சம்பந்தமே இல்லாம நிறைய உடல் உபாதைகள். ஒரு வீட்டுல ஒரு டயபெட்டிக் பேஷண்டாவே இருப்பாரு. தொடர்ந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. விரல் எடுப்பாங்க, கால் எடுப்பாங்க, பாதத்தை கட் பண்ணுவாங்க, அதுவும் ஆகல. ஏன் இது நடந்துகிட்டே இருக்கு? இது எல்லாமே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு முறை, 7 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சர்ஜரிக்கு அவங்க போற மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அந்த எவ்வளவுதான் பார்த்தாலும் அந்த சர்ஜரி நடந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, பார்த்தா மறுபடியும் இன்னும் ஆரம்பிக்கும். அது ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சர்ஜரி, மறுபடியும் இது தொடர்ந்து இந்த டயபெட்டிக்ல இருக்கிறதோ ஏதோ ஒரு இதுல அந்த ஹெல்த் இஷ்யூங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு பெரும்பாலும் கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் திடீர்னு டயக்னோஸ் பண்ணும். வேற வீட்டுல இருக்கிற வரைக்கும் பார்த்தா ஹெல்த்தியா இருந்திருப்பாங்க, அழகா ஒரு இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டிக்கிட்டு போயிருப்பாங்க. அப்ப அந்த வீட்டுல இல்லையானா அந்த வீட்டுல தாக்கம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும், இல்ல அந்த வீட்டுல தற்செயலா இல்லாம கூட இருந்திருக்கலாம். அப்போ இவங்க போன இடத்துல ஒருவேளை இருந்திருக்கலாம். பாத்தீங்கன்னா சடனா ஒரு கர்ப்பப்பை நோய் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க அதிகமான பிரச்சனை ஹெல்த்ல அப்படின்னு. தொடர்ந்து நம்ம சொன்ன மாதிரி அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டே இருக்கிற நிலை, தொடர் தலைவலி, தூக்கமின்மை, தூக்கமே வராது, திருமணம் ஆகியும் குழந்தையின்மை, குழந்தை பிறக்கிறது தள்ளிக்கிட்டே போகும்.
இல்லைன்னா அபார்ட் ஆகிட்டே வரக்கூடிய நிலைமை இருக்கும். அப்போ ஜாதக ரீதியா ஏதாவது தோஷம் இருக்கான்னு போய் செக் பண்ணாங்கன்னா தோஷமும் இல்ல, ஹெல்த் வைஸா நீங்க பர்ஃபெக்டா இருக்கிறீங்க, ஆனா அந்த கரு சேர. ஏன்னா பூமியுடைய ஆற்றல் நம்ம சொன்னது மாதிரி நம்மளை விட ரொம்ப பெரிய ஆற்றல். அந்த கருவை தள்ளிக்கிட்டே போவோம். 10 வருஷம் 15 வருஷம் அந்த குழந்தையுமே இருக்கும். என்கிட்ட வந்த அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் அதை கேட்பேன். உங்க முன்னாடி தலைமுறை எப்படி இருந்தாங்க, எத்தனை வருஷமா அந்த வீட்டுல இருக்கீங்கன்னு கேட்டா, அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் உடல் உபாதையில இறந்திருப்பாங்க. நல்லாதான் இருந்தாங்க, அப்படியே ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆயிட்டு அப்புறம் இறந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒருவேளை இவங்க 4வது தலைமுறை 5வது தலைமுறை அங்க வசிக்கிறாங்கன்னா, அவங்க பாட்டனார் அந்த தலைமுறை வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சது சொன்னாருன்னா பார்த்தா ஒருத்தரா வந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே ஹெல்த் இஷ்யூல தான் போயிருப்பாங்க. அப்ப அந்த பூமியில இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ங்கிறது இருக்கும். எவ்வளவு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலும் அந்த நோய் எதுவுமே முழுசா குணமாகாம தொடர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அப்போ பூமியை சரி செஞ்சுட்டா நோய் வர்றதுக்கான காரணத்துல ஒரு பெரிய காரணத்தை நம்ம கட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய சிகிச்சைய மூளை நிதானமா நின்று, நம்ம எண்ண ஓட்டங்கள் நிதானமா நின்று அதை ஏத்துக்காரு. அப்பதான் நீங்க முழுமையான கியூர் பார்க்க முடியும். அதே போல மனம் சார்ந்த நோய்கள், பயம், பதட்டம், மனநலம் சரியில்லாம போறது. வெளியில கூலா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் டென்ஷனாவே ஆவாங்க. வீட்டுக்குள்ள வந்தாலே கொதிப்பா இருப்பாங்க, அப்படியே பேச்செல்லாம் கடன் போகும். ஆத்திரம், மனம் வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு அமைதியே இல்லைங்க, ஆனா கோயிலுக்கு போனா நல்லா இருக்கு. ஏங்க கோயில் நல்லா இருக்கு? நம்ம முன்னோர்கள் யாரும் முட்டாள் இல்லைங்க. 200 வருஷமா பிரிட்டிஷ்காரன் வந்துதான் நம்மளுக்கு எடுத்து விட்டு போயிட்டான். ராஜராஜ சோழன் அவ்வளவு பெரிய கோயிலை கட்டி வச்சுட்டு போனாருங்க. திருவண்ணாமலையில ஒரு அண்ணாமலையார் கோயில் இருக்கு, இவ்வளவு பேர் தேடி வராங்களே. எனர்ஜி லைன்ஸ் பார்த்து நம்ம முன்னோர் வச்ச மூலஸ்தானம், நம்ம முன்னோர் வச்ச கடவுளுங்க. சோ ஒரு கோவிலுக்குள்ள வெறும் விக்கிரகத்தால எதுவுமே நடந்துடல, பூமியோடைய எனர்ஜி லைன்ஸ சரியா பார்த்து ஒவ்வொரு விக்கிரகத்தையும் அங்க உட்கார வச்சு அந்த விக்கிரகம் மூலயமா நமக்கு பூமியில இருந்து அந்த எனர்ஜி நம்ம மேல வரும். பெரும்பான்மையான கோயில்கள்ல ஆண்கள் சட்டை போடாம போங்க, நம்ம உடம்போட முடி அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணக்கூடிய, முடிக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ற தன்மை உண்டு. பெண்கள் அப்படி போக வைக்க முடியாது. தங்கத்துக்கு அந்த பவர் உண்டு, தங்க நகை போட்டுக்கிட்டு போங்க. கோவிலுக்கு போகும்போது ட்ரெடிஷ்னலா போங்கன்னு சொல்றதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கு. அப்போ அந்த எனர்ஜிய அந்த உடம்புக்குள்ள அப்சர்வ் பண்ண வைக்கணும்னா தங்கத்தால் முடியும். பெண்களுக்கு தங்கத்தை அணிவிச்சு கூட்டிட்டு போறோம். ஆண்களுக்கு ஏன் தங்கம்? நீ சட்டை கழிட்டு அந்த முடி அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம். நம்மளுடைய நெஞ்சில இருக்கிற முடி, தலையில இருக்கக்கூடிய முடி, எல்லா முடிகளும் அதை இழுத்து நம்ம உடம்புக்குள்ள சேர்த்துரும். இதுதான் கோவில். அப்ப வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மனவியாதிகளுக்குள்ளெல்லாம் ஆட்பட்டுக்கிட்டே இருப்பான். தியானம் பண்ணணும்னு உட்கார்ந்தாலும் தியானம் பண்ண முடியாது வீட்டுக்கு. இது தொடர்ந்து இந்த மாதிரி மருத்துவ செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே நான் அனுபவ ரீதியா பார்த்ததுதான். இது இல்லாம வித்தியாசமான விஷயங்கள் கூட நிறைய அவங்கவுங்க இடத்துல இருக்கலாம். சோ இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ், இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்னால இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த வீட்டுல. இது ஒரு ஹெல்த் வகையில பாதிப்புகள் அப்படின்னா இதெல்லாம் இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி இந்த குழந்தையின்மை, அப்புறம் தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இது அடுத்த கட்டமா 2வது பரிமாணம் உறவு நிலை, ரிலேஷன்ஷிப்ஸ். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ். முதல்ல குடும்பத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இன்மை இருக்கும். ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அந்த வீட்டுல அப்படி கிராஸ் ஆகிட்டே இருக்குன்னா அவங்க அதை தாண்டி அந்த வீட்டுக்குள்ளேதான் வசிக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த லைன் வீட்டுக்குள்ள ஹால்ல பாஸ் ஆகலாம், பெட்ரூம்ல பாஸ் ஆகலாம், எங்க வேணாலும். பெட்ரூம்ல எல்லாம் பாஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப மோசம். ஏன்னா அந்த லைன் மேலே நம்ம படுத்து தூங்கிட்டு இருப்போம், இல்ல அந்த லைன் கிராஸ்லயே நம்ம படுத்து தூங்கிட்டு இருப்போம். அப்ப நம்ம மேல அது விழுந்துகிட்டே இருக்க மூளை அது கிரகிக்கிட்டே இருக்க அது நார்மலான பர்சனா நம்மளை விட்டு வைக்காது. சோ இந்த குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையின்மை இருக்கும். திருமண தடைகள் இருக்கும். வீட்டுக்குள்ள குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணி திருமணத்தை ரெடி பண்ணி வச்சாலும் பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்ல அது ஏதோ ஒரு வகையில தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். திருமண தடைகள். கணவன் மனைவி இடையே வாழ்க்கையில ஒற்றுமை குறையும். ஒற்றுமை குறையுதுன்னா தாம்பத்தியம் குறையும். அப்ப அது குழந்தையின்மைக்கும் கொண்டு போயிட்டு நம்மள சேர்த்துரும். அன்பு குறையும். அவங்க வாழ்க்கை மேல ஒரு நாட்டமே குறையும். இது எல்லாத்துக்குமே இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு பெரும் காரணமா அமையுது. உறவினர்கள், அடுத்த கட்டமா வந்தோம்னா உறவினர்கள் பெரும்பாலும் பங்காளிகள் பகையாளிகளாவே நிற்பாங்க. வாசல் வரைக்கும் வந்துருவாரு, அவர் ஊர்ல இருந்து கிளம்பி கூலா வருவாரு, மாமாவோ சித்தப்பாவோ. வீட்டுக்குள்ள வந்து பேச ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துல சண்டை ஆரம்பிச்சோம்.
ஏன் சண்டை போடுறோம்னு அவருக்கும் தெரியாது, ஏன் அவரு கூட நம்ம திருப்பி சண்டை போட்டோம் நமக்கும் தெரியாது. வெளியே போகும்போது சண்டையோட போறோம். நிறைய நல் உறவுகள் கட்டாயிடும். தேவையற்ற உறவுகள் வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கும். அந்த தேவையற்ற உறவுகள் யாருன்னா அவங்களும் பூமியில இந்த மாதிரி ஒரு ஹை ஃப்ரீக்வன்சில அவங்க வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஹை ஃப்ரீக்வன்சி நெகட்டிவ் மட்டும்தான் உள்ள வந்து சேருவாங்க. அப்ப தேவையற்ற ஆட்கள், அதுக்கேத்த ஆட்களை தான் அது இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த நல்ல ஒரு அமைதியான ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த இடத்துக்குள்ள வரும்போதே அவங்களுக்கு ஏதோ ஒரு கலக்கம் ஏற்பட்டு அது திரும்பிடுவாங்க. உள்ள வர முடியாத ஒரு நிலை. அந்த மனது அப்படிங்கிறது அதுதான் நம்ம மூளை வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ அந்த பங்காளிகள், பகையாளிகள், அப்பா அம்மா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளையும் அப்பாவும் பேசாம இருப்பார் பல வருஷமா. அம்மாவுக்கும் மருமகளுக்கும் நிறைய தகராறுகள் இருக்கும், இல்ல அம்மாவுக்கும் மகளுக்குமே தகராறு இருக்கும். ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு சொத்து பாக பிரிவினை செய்யறாங்கன்னா அது ஒரு சுமூகமா முடிக்க முடியாத நிலைகள் இருக்கும். இது மாதிரி விவாகரத்து பிரச்சனை, இது மாதிரி நிறைய விவாகரத்து பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜியோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 3.5 வருடமா பிரிந்திருந்த தம்பதிகள் சேர்ந்த வீடு தான். 22 நாள்ல அவங்க பிரச்சனை சால்வ் ஆச்சு. ஆனா இது 3.5 வருஷமா பிரிஞ்சிருந்தோம். ஏன் அப்படின்னு அந்த யோசிச்சு செயல்படுற நிதானம் அப்பதான் கிடைச்சது. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பேச்சுவார்த்தை. அந்த பூமி பாத்தீங்கன்னா அவங்களை அது வரைக்கும் உள்ள வந்தாலே சண்டை, பேச ஆரம்பிச்சாலே தகராறு, தேவையற்ற ஆட்கள் பஞ்சாயத்து பண்றவங்க உள்ள வந்து நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த வீட்டை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நிதானமா யோசிக்கும் போது அது வரைக்கும் நோ சொல்லிட்டு இருந்த ஒரு மனிதர் என்ன பண்றாரு, சரி ஒரு 2 நல்லவங்க என்ன பண்றாங்க, பேசுறேன்னு கேட்கறவங்களுக்கு அது வரைக்கும் அவர் நோ சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் அவருக்கு என்னமோ ஒரு அமைதி, சரி நீங்க போய் பேசி பாருங்க அப்படின்னு. அந்த பேச்சுவார்த்தையில ஒரு சுமூகம் எட்டது. இவர் மட்டும் போய் அவருடைய மனைவியோட பேசுறாரு, ஒண்ணு சேர்ந்தாங்க. இது மாதிரி எல்லாம் நடந்தது. சோ இப்படிதான் நடக்குமான்னு தெரியாது, ஆனா நல்லது ஏதோ ஒரு ரூபத்தில் நடந்தது. இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற அந்த புவிசார் அழுத்தத்தை நம்ம குறைச்சி அந்த இடத்துல இருந்து அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டாலே மூளை வளமா யோசிக்கும் போது அந்த அமைதி நடக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள சண்டைகள் நடந்தாலும் நல்ல விஷயத்துக்கான விவாதமா அது நடக்குமே தவிர ஒரு பிரச்சனைய முடிவில்லாம கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா அது நடக்காது. சோ இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், அக்கம் பக்கத்துல இருக்கிற தகராறுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பூமிக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு அந்த மூளை வந்து அந்த எண்ணங்கள் கொதிப்போட இருக்கிறதுனால இந்த சண்டை நிலை வந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஹெல்த் இஷ்யூ பார்த்துட்டோம், ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இதனால என்ன வருதுன்னு பார்த்துட்டோம். அடுத்ததா வெல்த், அந்த வீட்டுடைய பொருளாதாரம் அதிகமா வீண் செலவாகும். சுப செலவானா பரவாயில்லைங்க, லட்சக்கணக்குல செலவு பண்ணி ஒரு சுபமா ஒரு கல்யாணம் பண்றோம், ஒரு வளைகாப்பு பண்றோம், ஒரு மஞ்சள் நீராட்டு விழா பண்றோம்னா அது சுப செலவு, அது நடக்கணும். அது நடந்தாதான் அந்த வீடு சுபிக்ஷமா இருக்கு. ஆனா வீண் விரயங்கள் நடந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்லயே இழுத்துட்டு போகும். தேவையில்லாம போய் டாக்ஸ் கட்டிட்டு வருவாங்க, வரி ஏத்திக்கிட்டு போவோம், கணக்கே இல்லாம இவங்க வீட்டுக்கு மட்டும் ஏதாவது ஒரு வரி போட்டு வச்சிருப்பாங்க, உங்க இடம் இல்லாம இன்னொருத்தர் வந்து பிரச்சனை பண்ணுவாரு. இது மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த வீட்டுல பணம் தங்கல, வீட்டுக்கு கொண்டு வர எல்லாம், ஆனா ஏதோ ஒரு செலவுல ஓடிக்கிட்டே இருக்குங்க. வெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். சில நேரம் ஒரு பூமியை தேர்ந்தெடுத்து அவங்க வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க, கடைக்காலெல்லாம் போட்டு கட்டிக்கிட்டே வருவாங்க, அந்த வீடு கட்டுமானம் பாதியிலே கூட நிற்கும். ஏன்னா அந்த பூமியில இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அங்க பாத்தீங்கன்னா அங்க ஏதோ ஒரு தடையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மாதிரியும் நடக்கும். அரைகுறையான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். சில நேரம் அந்த வீடு கட்டி எல்லாம் முடிச்சு நல்லாவே எல்லாம் போயிட்டு இருந்திருக்கும், சடனா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்னால அந்த இடத்துல ஏதாவது கிராஸ் ஆக ஆரம்பிக்கலாம். வீட்டோடைய உள்புறமும் வெளிப்புறமும் ஒரு நல்ல பெயிண்டிங் இல்லாம அந்த வீட்டோடைய பாத்தீங்கன்னா மாறி இருக்கும். ஒரு ஏதோ பாழடைஞ்ச வீடு, அந்த காலத்து வீடு மாதிரி அப்படி வெள்ள கூட அடிக்க முடியாத ஒரு நிலையில வச்சிருப்பாங்க. இது மாதிரி இன்னும் இது இல்லாம நிறைய பொருளாதார பிரச்சனைகள், குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, படிக்கணும்னு நினைப்பாங்க, வீட்டுக்குள்ள உட்காந்து போக்கஸ்டா எல்லாம் படிக்க முடியாது, எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளேயே அப்படிங்கிறதே தான். இது எல்லாத்துக்குமே இந்த பூமியுடைய அழுத்தம், புவிசார் அழுத்தம் தான் வழி வகுக்குது, இத உண்டு பண்ணுது. நம்ம சொன்ன மாதிரி நம்ம பிரெயின் வேவ்ஸோட இணைஞ்சி பண்ணுது. இதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை சரி பண்றதுதான் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ஹீலிங், எர்த் எனர்ஜி ஹீலிங் முறை நான் செய்யற ஒரு முறை இருக்கு. இதை செய்யணும் அப்படின்னா அந்த எர்த் எனர்ஜி ஹீலிங் செய்யறதுக்கு நான் உங்க இடத்துக்கு வந்துதான் அந்த இடத்த ஸ்கேன் பண்ணி எங்கெல்லாம் லைன்ஸ் இருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி
ஒரு மினரல்ஸ் ஃபில் பண்ண ஒரு செப்பு குழாயை கொண்டு அந்த லைன்ஸ் ஸ்டாப் பண்ணும். இது ஏன் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம வீடு ஒருத்தருக்கு எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. நம்ம யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம ஒரு சாமானிய மனிதராக இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய தொழிலதிபரா பெரிய வீடா கூட வச்சிருக்கலாம், தொழில் முனைவோர், சொந்தமா வீட்டிலேயே தொழில் செய்யறவங்களா இருக்கலாம், அரசியல்வாதி, நடிகன், யாரா வேணா அந்த சமூகத்துல நம்ம இருக்கலாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம நாள் தொடங்குறது அப்படிங்கிறது நம்ம வீட்டுல இருந்து வெளியே புறப்படுற போதுதான் நம்ம நாள் தொடங்குது அப்படின்னு ஒரு எண்ணம். வீட்டுல இருந்து வெளியே கிளம்புறோம் அப்படின்னா அன்னைக்கு டே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் ஏதோ ஒரு வேலையை செய்ய போறேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு எப்ப வந்து சேர்றணும், இட்ஸ் அ டிஃபால்ட். நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே அது டிஃபால்ட்டா தானே பண்ணிட்டு இருக்கோம். எங்க சுத்தனாலும் நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாதான் அப்பாடான்னு நான் உட்காரேன். ஏன்னா வீடுதான் நமக்கான இடம். அப்போ அந்த ஒரு நாள் தொடங்குறதும் அந்த ஒரு நாளை வெற்றிகரமா முடிச்சிட்டு வந்து நம்ம உக்காடுறதும் நம்ம அந்த வீட்டுல இருந்து கிளம்பும் போதும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் சேர்ந்து இருக்கலாம். அப்ப நம்ம சம்பாதிக்கிற செல்வம்ங்கிறது நம்ம சம்பாதிக்கிற பணம், நம்ம கத்துக்கிற கல்வி எல்லாமே இருக்கட்டும், சொந்தம், நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொந்தம் வர்றதும் நம்ம வீட்டுக்கு தான். உங்க வீடு எங்க இருக்கு? நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் கூப்பிடுறோம்னா நம்ம அவரை கௌரவப்படுத்தும். அவங்க வீட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம நம்ம வந்து அவங்களால கௌரவப்படுத்தப்படுறோம். மரியாதை. ஒருத்தர் வாங்க அப்படின்னு வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்கன்னு நான் ஒருத்தர் இன்வைட் பண்றேன். என் வீடு இருக்கு, நான் இன்வைட் பண்றேன். வீடு இருந்தா தான் நான் இன்வைட் பண்ண முடியும். அப்போ அந்த நினைவுகள், நம்ம வாழற வாழ்க்கையுடைய அர்த்தம், இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய இடம்ங்கிறது நம்ம வீடு. நம்ம வீடுங்கிறது நம்மளுடைய கௌரவம், நம்மளுடைய வாழ்க்கை. அது நம்ம வீடுங்கிறது பெரிய வீடோ சின்ன அதெல்லாம் இல்லை. நம்ம வீடுங்கிறது நம்மளுடைய கௌரவம். சரிங்களா? நம்ம மரியாதை, நம்ம நினைவுகள் எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட நம்மளுடைய வீட்டை ஒரு மகிழ்ச்சியான இடமா நம்ம மாத்தி வச்சுக்கிட்டாதான், அந்த வீட்டு ஆற்றலை நம்ம சமநிலைப்படுத்தி வச்சுக்கிட்டாதான் நமக்கு அந்த வீட்டுல நம்ம எல்லா விஷயங்களையும் நல்லபடியா சேர்த்து வச்சு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு நம்ம போகணும். ஒரு வீடு ஒரு மகிழ்ச்சியை தான் பார்க்கணும், ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும், ஒரு இன்பத்தை பார்க்கணும். ஒரு அருமையான ஒரு குடும்பம் அங்க வளர்ந்து அது அடுத்த தலைமுறையும் அதை நல்லபடியா அனுபவிக்கணும், அதுக்கு அடுத்த தலைமுறையும் அனுபவிக்கணும். அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி, எர்த் எனர்ஜின்னு சொல்ற பூமியுடைய ஆற்றலை நம்ம சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரே வழி பார்த்தீங்கன்னா இந்த ஜியோபதிக் ஹீலிங் மட்டும்தான் அதுக்கான ஒரு தீர்வு. இப்போ நான் வந்துட்டு உங்க இடத்தெல்லாம் ஸ்கேன் பண்ணி அந்த எங்கெல்லாம் லைன்ஸ் வருதுன்னு கண்டுபிடிக்கணுமோ, இந்த லைன்ஸை கண்டுபிடிக்கும் போது அந்த லைன்ஸுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளோலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்மளுடைய லிமிட்டை தாண்டி இருக்கிற எல்லா ரேஸையுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். மனித மூளைக்கு ஆகாத லிமிட்டை தாண்டி இருக்கிறது. சில நேரங்கள்ல லைன் ப்ராடரா கூட நான் பார்த்திருக்கேன். ஸோ எப்படியெல்லாம் போகுதோ அது எங்க ஸ்டார்ட் ஆகுது அந்த வீட்டுடைய எல்லை வரைக்கும் அதை கண்டுபிடிச்சி அந்த காம்பவுண்ட் ரீஜன்ல இந்த ராடை பிக்ஸ் பண்ணி ஒரு நீரோட்டத்தை நம்ம தடுக்கிற மாதிரி தடுத்துட முடியும். ஓகேங்களா? அது எந்த டைரக்ஷன்ல இருந்து வருதோ அதை நம்ம தடுக்கிறோம். உங்க எல்லைக்குள்ள வராத மாதிரி தான் நம்ம தடுக்க முடியும். அதை அழிக்க முடியாது. ஏன்னா அது பூமியுடைய எனர்ஜி. நம்ம இடத்துக்குள்ள வராம தற்காத்துக்க ஷீல்டை போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு நீரோட்டத்தை தடுப்பது போல தடுத்துட்டோம்னா அப்போ அந்த இடத்துக்குள்ள மீதி இருக்கிற இடம்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா நான் சொன்ன மாதிரி அந்த 7.83 ஹெர்ட்ஸ்ல இருக்கும். அதே போல நான் வைக்கக்கூடிய ராட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிலே வந்து மலர் மருத்துவ முறையை இன்ஃபியூஸ் பண்ணி சில கிறிஸ்டல்ஸ் மூலயமாவும் அதை தடுத்துட்டு இந்த பக்கம் அது 7.83 ஹெர்ட்ஸை வீட்டுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் அது இந்த ராட்ஸ் வந்து நான் கொண்டு வர ராட், என்னுடைய குரு தயாரிச்சு கொடுக்கக்கூடிய அந்த ராட், அந்த ஒரு ஃபெசிலிட்டி உண்டு. அந்த ராடை தான் அங்க பதிக்கும். ஸோ இதெல்லாம் நடந்து அந்த வீட்டுக்குள்ள இந்த எர்த் எனர்ஜி சமநிலை செய்யப்பட்டு விட்டால் அதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்ஸின் ஓட்டத்தை நம்ம தடுத்து நிறுத்திடுறோம். எத்தனை லைன்ஸ் இருக்கோ, என்னென்ன டைரக்ஷன்ல இருக்கோ, எங்கெல்லாம் வைக்கணுமோ அந்த டெக்னிக்கலா அங்க ஒர்க் பண்ணும் போதுதான் ஒருத்தருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பூமியுடைய எனர்ஜி பேலன்ஸ் ஆயிடும், சமநிலை ஆயிடும். சரிங்களா? அங்க அந்த வீட்டுல அது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்த ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், இந்த எல்லா இஷ்யூஸும் பாத்தீங்கன்னா அதுக்கான நிலையில அது எப்படி சால்வ் ஆகணுமோ அந்தந்த நிலையில அந்தந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அந்தந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிறத நீங்களே பார்க்க.
அதுக்கப்புறம் நம்ம மூளை, நம்ம உடலோட செல் செயல்பாடு நல்லா இருக்கும். நம்ம எண்ணங்களும் மனமும் தெளிவடை. இப்போ நான் இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்காக மட்டும்தான். வீட்டு மட்டும் குறி வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா வீடு நம்ம பிரைமரி திங், ஒரு முதன்மையான திங். இந்த ஜியோபதிக் ஹீலிங்க வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ், கடைகள், நான் சொன்ன மாதிரி நீங்க காலேஜ் ஓனரா இருந்தா காலேஜ், ஸ்கூல்ஸ் எது வச்சிருந்தாலும் எல்லாத்துக்குமே நம்ம செய்ய முடியும். நான் வீடை மட்டும் குறி வச்சு ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கை, அந்த முன்னேற்றத்தை மட்டுமே இப்போ நான் அதை பத்தி மட்டுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருக்கும் பாத்தீங்கன்னா எண்ணங்கள் தெளிவடைஞ்சி, மனமும் தெளிவடைஞ்சி, எண்ணம் போல அந்த வாழ்க்கை உயரும், மகிழும். அதுக்கப்புறம் அந்த ஹெல்த் இஷ்யூஸும் அதிகமா இருக்காது. அவங்க எண்ணம் என்னவா இருக்கோ அந்த எண்ணத்துக்கு ஏற்றாது போல அவங்க வாழ்க்கை வளர்ந்து கொண்டே போகும், உயரும். நல்ல எண்ணங்களோட அதுக்கப்புறம் அவங்க மூளை அமைதியாகும். நல்ல எண்ணங்களை அவங்க அதிகமா உள்ள போட்டுக்கிட்டாங்கன்னா அப்பதான் அந்த வாழ்க்கை வளரும். நான் ரொம்ப நல்லதா பாசிட்டிவாவே நினைக்கிறேன், ஆனாலும் அந்த வீட்டுல இருந்துகிட்டு எதுவும் நடக்கலன்றவங்களுக்கு காரணம் இதுதான். அந்த எண்ணங்களை கூட அது மாத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அந்த எண்ணங்கள் ஒருநிலைப்பட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா மூளை திங்க் பண்ணும்போது, அதுக்கான அமைதியோடு அது செயல்படும் போது அவங்க வாழ்க்கை தரம் உயரும், மேம்படும். அந்த குடும்பம் சுபிக்ஷமா வாழும், வளமும் வாழ்வார். ஸோ நம்ம வீட்டை இந்த ஜியோபதி ஹீலிங் மூலயமா வளமாக்க முடியும்.